ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அக்கா நாங்க நல்லா இருக்கோம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு என்ன குறைச்சல, நான் நல்லா இருக்கேன். ஏக்கா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாக்கா, உங்களை பார்க்க வரணும் வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா யாருமே கூட்டிட்டு வர மாட்டேங்க அவக்கா. கவலைப்படாதங்கம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். மஞ்சக்கிளி கல்யாணத்து வரைக்கும் இங்கதான் இருப்பீங்களோ? ஆமாம்மா, அந்த பிள்ளை கல்யாணத்து வரைக்கும் இங்கதான் இருப்பேன். ஏக்கா அதுக்கு பிறகு அங்க போயிருவீங்களோ? போனல்லம்மா, அங்க தோட்டம் தரவெல்லாம் கிடக்குல்ல, வீட்டை வேற அந்த ஆளை போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். பழைய வீடு பத்தியா கரையா ஏறிடும், அதனால ஒரு ஆள் அங்க இருக்க வேண்டி இருக்குது. சரிக்கா, அப்படின்னா ஒரு ஆள் வச்சு பார்த்துக்கிட வேண்டியதானே? ஆள் வச்சு பார்க்கணும் அவசியம் இல்ல, பக்கத்துலதான் ரோசியும் ரோசி புருஷனும் இருக்காவ. அது அப்பாவை அங்க வந்து தங்கிடுங்க, வீட்டை கொஞ்சம் நல்லா பாத்துடுங்கன்னு பாத்துக்கிடுவாவ. அதனால தோட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு பத்தியா நம்மளுக்கு அங்க. அதனாலதான் அங்க போக வேண்டி இருக்குதுமா. அவளுக்கு வேற இப்ப உடம்புக்கு அடிக்கடி சரியில்லாம வருதுல்ல, அதனால என் மோவனை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, போகாதங்கம்மா இங்கே இருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், பாப்போம். சரிங்கக்கா. நீங்க இங்க இருந்தா இங்க தோட்டத்தை போய் சுத்தி காட்டலான்னு நினைச்சேன். நாளைக்கே தோட்டத்தை சுத்தி பார்க்க போவோமாக்கா? சரிம்மா தங்கச்சி, நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அங்க வருவேன்ல, அப்ப 3 பேரும் போய் பாப்போம். ஏக்கா இன்னைக்கு ராத்திரியே அங்க வந்துருங்களா? நாளையில இருந்து நம்ம அழகா அங்க மரத்தடியில உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருப்போம். சின்னக்காவோட பேத்தி நல்லா சமைப்பா, ஏதாவது சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டே கிடப்போம். அப்படியே என் பேத்தி கூட தான் என்ன கேட்டாலும் நல்லா சமைச்சு தருவாளே. அக்கா, அவ இருந்தாலும் கடை போடுவாளா? ரூபி சும்மா தான் கிடக்கா, என்ன கேட்டாலும் செஞ்சு தருவா. என்ன அது என் மருமவளுக்கு தெரியாம பாத்துக்கிடணும். என்னம்மா சொல்லியா? மருமகளுக்கு தெரியாம தான் சாப்பிட வேண்டி இருக்கு போல. ஆமாக்கா, அந்த கூத்தையும் ஏன் கேக்குறிய? இவ மருமவா அததான் சாப்பிடணும் இததான் சாப்பிடணும்னு சொல்லுவா. அக்கா எதையும் கேட்க மாட்டாவ, இஷ்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவாவ. ஆமாக்கா, இந்த வயசுல விட்டா வேற எந்த வயசுல சாப்பிட சொல்லுங்க? நம்மளுக்கு வயசாயிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் இப்பயே நிறைவேற்றிக்கிடணும்க்கா. அதுவும் சரிதாம்மா தங்கச்சி, நீ சொல்லியது உண்மைதான். இப்ப சாப்பிட்டாதான் பிறகு போக ஒன்னும் சாப்பிட பிடிக்காது. இப்ப பாத்தீங்கன்னா என் புருஷனே அது வேண்டாம் இது வேண்டாம்னு ஒண்ணு ஒதுக்கியாவ. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது, நான் என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாவ, எலும்பெல்லாம் கொடுத்தா அப்படி கடிப்பாவ. இப்போ அதெல்லாம் ஒதுக்க வேண்டிய நிலைமை வந்து போச்சு பத்தியா? ஆமாக்கா, நம்மளுக்கும் பல்லு நல்லா இருக்க வரையும் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட முடியும். பல்லு ஆட ஆரம்பிச்சுன்னா நம்ம கை காலும் ஆட ஆரம்பிச்சிடும். சும்மாயா சொல்லியிருக்காவ அந்த காலத்துல பழமொழி, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு. சொல்லு மட்டும் இல்லை, சுவையும் போயிடும், கால் கையும் ஆட்டம் கண்டு போயிடும். ஆமா தங்கச்சியில அது உண்மைதான். இப்ப சாப்பிடியதான் நல்லா சாப்பிட்டுக்கிடுங்க. இன்னைக்கு இங்க நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காவ. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. சரிம்மா, நல்லா சாப்பிடுங்க. சரிங்கக்கா, சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து காதை விட்டுட்டு தான் வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு. எதுக்கு ராத்திரில அடிச்சு பிடிச்சு போனா நாளைக்கு காலையில போலாம். நானும் கூட வருவேன்ல, இங்கே நம்ம வீட்ல தங்கி இருங்க, பெரிய வீடுதான். இல்லக்கா, சரோஜா கூட கார்ல தான் வந்திருக்கேன். என் மருமவ போகும்போதே வயசான காலத்துல அங்க இங்கன்னு ராத்திரி போயிட்டு ஏதாவது ஆயிட போடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. வீட்டுக்கு போய் சேரலன்னு வச்சுக்கிடுங்களா, நான் க்ளோஸ்னு என் போட்டோக்கு மாலையை போட்டுடுவா. அப்படியா? என் மாதிரி சின்ன தங்கச்சி மருமகளுக்கு பயப்படியால பெரிய தங்கச்சி? ஆமாக்கா, அந்த கூத்தை ஏன் கேக்குறிய? சின்னக்கா ரொம்ப பயப்படுவாவ. மருமவ எங்க போக கூடாதுன்னு கையெட்டு பிடிச்சாலும் சரி, எப்படியாவது பின்னாடி செவ்வறு வழியாவது எகிரி குதிச்சு வந்துருவாவ. வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது தான் கொஞ்சம் பயம் வரும். இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டு. இல்லக்கா, நானும் அவளுக்கு பயப்பட மாட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பயந்தும் இருக்கதான் செய்யணும். நல்லதை யார் சொன்னாலும் கேட்கதானே செய்யணும். ஆனா என் வீட்டுல எனக்கு நல்லதும் சொல்ல மாட்டா, என் மருமவ கெட்டதும் சொல்ல மாட்டா. மொத்தத்துல இங்க வராம இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பா. ஏக்கா, எல்லார் மருமவளும் ஒரு திணுசுதான். ஏன் மருமவா இருக்கா பாருங்க, இந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு இருக்கா. நானும் இந்த கலவனாரும் ஒத்தையில கிடக்கும். அவ்வளோ பெரிய வீட்டுல நாங்க 2 பேர் மட்டும்தான். ரொம்ப கஷ்டமா இருக்கோம்க்கா முன்னாலெல்லாம். இப்ப அக்கா பக்கத்துல வந்ததுல இருந்து ஒரே குசிதான். எந்நேரமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போங்க. சரிம்மா தங்கச்சி, எல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாட்டி, என்னம்மா பேத்தி? பாட்டி கேக் வெட்ட போறோம், வாங்க சாப்பிடலாம். கேக் வெட்டின உடனே சாப்பாடு வச்சிருவாவே. சரிம்மா பேத்தி, நீ போ வாரோம். எம்மாடி தங்கச்சியில வாங்க போவோம்.
சரிங்கக்கா. சேகர் மச்சான், நாங்க கேக் சாப்பிடுங்க. இல்ல சிம்ரன், கேக்லாம் வேண்டாம். ஏன் சேகர் மச்சான், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கேக் சாப்பிடலன்னா எப்படி? சாப்பிடுங்க. இல்ல சிம்ரன், நான் டைரக்டா சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம்னு பார்க்கறேன். அப்படியா? பந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வரீங்களா? சாப்பிடலாம். இல்ல சிம்ரன், ஃபர்ஸ்ட் பந்தி முடியட்டும். அக்கா மாமா குட்டீஸ் எல்லாம் போய் உட்கார்ந்திருக்குதுங்க. நம்ம அடுத்த பந்தியில சாப்பிடலாம். சரி சேகர் மச்சான், அது வரைக்கும் கொஞ்சமாவது கேக் சாப்பிடுங்களேன். நான் வேணா ஒரு பைட் ஊட்டி விடட்டுமா? வேண்டாம் சிம்ரன், கமகமக்கும் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கான். அதனால அதை சாப்பிட்டுட்டு கேக் சாப்பிடலாம்னு இருக்கேன். அப்படியா? மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. வாவ், சூப்பர். எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்ப சிக்கன் பிரியாணி? அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப வெஜ் பிரியாணி? அதுவும் பிடிக்கும். ஆக மொத்தத்துல பிரியாணினா பிடிக்கும் அப்படிதானே? ஆமா சேகர் மச்சான், பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மாவுக்கு ஒழுங்காவே செய்ய தெரியாது. ஐயோ பாவம். அதனால நான் அடிக்கடி ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும் தெரியுமா? வேணா உங்களை நெக்ஸ்ட் டைம் ஹோட்டல் கூட்டிட்டு போகும்போது பிரியாணி வாங்கி தரேன். வேண்டாமா, வேண்டாம். நீ ஒரு தடவை அங்க வாங்கி தந்ததே போதும். போங்க சேகர் மச்சான், நீங்க அன்னைக்கு சாப்பிடவே இல்ல, பாதியிலே ஓடிட்டீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் நான் ஹோட்டல் போகும்போது கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன், நீங்க வரணும். எனக்கு பிடிச்ச பிரியாணிலாம் நீங்க டேஸ்ட் பண்ணணும். அப்படியா? இன்னைக்கு பிரியாணி தான். அப்படின்னா நம்ம நாளைக்கே போலாமா? வேண்டாம், சண்டே வேணா போலாம். ஓகே சேகர் மச்சான், கொஞ்சோண்டு கேக் எடுத்துக்கோங்களேன். உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாம் சிம்ரன், நான் எதுவும் நினைக்க மாட்டேன், நீ சாப்பிடு. அங்கதான் அவ்வளவு கேக் இருக்கு. மாணிக்கனே எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டாம்னு வந்துட்டேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது தான் கேக் சாப்பிடணும். அதுக்குள்ள காலியே ஆயிடும். கேக் சூப்பரா இருக்கு தெரியுமா? செம்ம டேஸ்ட். அப்படியா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. இப்பலா இது எதுக்கு இப்ப இங்க வந்தா? சேகர் மச்சான். மச்சான், உங்களை தான் யாரோ கூப்பிடுறாங்க. ஹாய் கண்மணி. மச்சான், நான் உங்களுக்காக கேக் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. வேண்டாம் கண்மணி, அவர் சாப்பிட மாட்டாரு. ஏன் ஏன் சாப்பிட மாட்டாரு? சேகர் மச்சான். ஆமா கண்மணி, எனக்கு இப்ப கேக் வேண்டாம். நான் தரவு சாப்பிட்டுக்கிறேன். பிரியாணி சாப்பிட போறேன். பரவாயில்ல, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க சேகர் மச்சான். நான் தான் சொல்றேன்ல, அவர்கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க, திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாத. சேகர் மச்சான். கண்மணி வேண்டாம் கண்மணி, பிரியாணி சாப்பிட போறேன். அதுக்குள்ள ஆல்ரெடி இங்க 2 வந்து நிக்குதாக்கோ. நான் சேகர்ட்ட பேசலாம்னு ஆசையா வந்தேன். இங்க என்னடானா எனக்கு முன்னாடி 2 வந்து நிக்குது. இதுல சேகர்ட்ட இங்க இருந்து பேச. சேகர், ஹாய் சாமி. சேகர் வரியா? பிரியாணி சாப்பிட போலாம். பந்தி நடந்துட்டு இருக்கல சாமி. ஃபர்ஸ்ட் பந்தி முடிய போகுது, வா நம்ம போய் உட்காரலாம். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே பிரியாணி சாப்பிடுவோம். சரி சாமி. சேகர் மச்சான், என்ன கண்மணி? ஃபர்ஸ்ட் நீங்க கேக் தான் சாப்பிடணும். கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட போங்க. கண்மணி, கேக் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும், வயிறு ஃபுல்லா சாப்பிட முடியாது. நான் ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கேக் சாப்பிடுறேன். நீ அது வரைக்கும் அந்த கேக்கை கையில வச்சுக்கோ. முடியாது, கேக்கை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நீங்க பிரியாணி சாப்பிட போகணும். எதுக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்றா? சேகருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும். இதை பண்ணிட்டு தான் அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பத்தி பண்ணட்டுமே. கண்மணி, நீ வா, நம்ம எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடலாம். நோ சேகர் மச்சான், நீங்க ஃபர்ஸ்ட் கேக்க சாப்பிடுங்க, அப்புறமா போய் பிரியாணி சாப்பிடலாம். சரி, கொஞ்சோண்டு தான். சேகர் மச்சான், வாட் இஸ் திஸ்? நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு டைம் கேட்டேன் கேக் எடுத்துக்கங்கன்னு. அவ சொன்னா மட்டும் தான் எடுப்பீங்களா? அப்ப நான் சொன்னா எடுக்க மாட்டீங்களா? இது என்னடா வம்பா போச்சு? சரி, 2 பேரும் ஒரு வாய் தாங்க. What are you doing? சீக்கிரம் தான் சொல்றல, அவனுக்கு இப்ப கேக் சாப்பிட இன்ட்ரஸ்ட் இல்ல, பிரியாணி சாப்பிட தான் இன்ட்ரஸ்ட்னு. எதுக்கு 2 பேரும் இப்படி தொந்தரவு பண்றீங்க? ஏய் கருவாடு, அந்த கேக்க நீயே சாப்பிடு. இங்க பாரு சிம்ரன், அவனுக்கு கேக் இப்ப வேண்டாம், அந்த கேக்க நீயே தின்னு. வா சீக்கிரம் நம்ம பிரியாணி சாப்பிட போலாம். சேகர் மச்சான், ஏன் கூட தானே பிரியாணி சாப்பிட வரேன்னு சொன்னீங்க. இப்ப அவ கூட நீங்க போறீங்க. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். நோ, நீங்க ரொம்ப ராங்கா பண்றீங்க. சேகர், கேக் எடுத்துக்க. சேகர் வா, பிரியாணி சாப்பிட போலாம். நோ சேகர் மச்சான், நீங்க ஏன் கூட தான் பிரியாணி சாப்பிட வரணும். நோ, சேகர் என் கூட தான் வருவான். இல்ல, சேகர் மச்சான் என் கூட தான் வருவாரு. சேகர் எங்கேயும் வர மாட்டா, கேக் தான் சாப்பிட போறான். அச்சச்சோ, இதுக்கு மேல நின்னா அவ்வளவுதான், காஞ்சி காய்ச்சி ஊத்திடுவாவே. எஸ்கேப். சேகர், சேகர் மச்சான், சேகர் மச்சான். கொல்ல முண்ட
தங்கச்சி பணம்லாம் ரெடி பண்ணியாச்சம்மா. கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருவோமா? அத பத்தி ஒண்ணுமே நீயும் சொல்ல மாட்டேங்க. ஒரு போன் இல்ல. ஏக்கா பணத்துக்கு நானும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிக்கா. தங்கச்சி அவியன அதிகமாவாம கேட்டாவே 2 லட்சம் தானே. 15 லட்சத்துல இருந்து 2 லட்சத்துக்கு இறங்கி வந்துட்டாவே. அத கொடுக்கறதுல என்ன இருக்கு? ஏக்கா 2 லட்சம் கூட போராட்ட கஷ்டமா இருக்குக்கா. இப்ப டூர் பேரணும் மத்தியல. அதுக்கு ஏகப்பட்ட ரூபா செலவாயிட்டு என் மாவே கந்து வட்டிக்கு வாங்கிட்டான். அத என்ன செய்யன்னு தெரியாம நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த ரூபாயே கொடுக்கலக்கா. அதுவே பாரமா இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் எங்க போய் கடனை வாங்குறது? உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருந்தா தாங்கலக்கா. கல்யாணம் முடிஞ்ச உடனே தந்துறேன். தங்கச்சி என்கிட்ட ரூபாயே இல்லம்மா. நானே என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளை தேடணும்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏக்கா அப்படின்னா என் மகளுக்கு ஒரு பையனை பார்த்து சொன்னீங்களே, அந்த மாப்பிள்ளைக்கு உங்க மகளை கட்டி கொடுத்துருக்கலாம்ல. அது வந்து ஒரே ஊர் பாத்தியா? இவ அண்ணன்னு கூப்பிடுவா, அவன் தங்கச்சின்னு கூப்பிடுவான். சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பழகிட்டுவேன். அப்படி இருக்கும்போது எப்படி கட்ட முடியும்? ஆமாக்கா அதுவும் சரிதான். அப்படி இருந்தா கட்ட முடியாதுதான். இல்லன்னா கட்டி வச்சிருப்பீ என்னக்கா? ஆமாமா தங்கச்சி, இதுவே ஜெயலட்சுமிக்கு இன்னொரு மகன் இருந்திருந்தா என் பிள்ளைய கொடுத்துருப்பேன். அவிய என்ன வசதியா இருக்காவே. அழகா பாத்துக்கிடுவா ஜெயலட்சுமி என் மவளை. ஆனா என்ன செய்யுது, ஒரு காரணத்துக்காக தான் வேண்டான்னு விட்டுட்டேன். அதான் உனக்கு சொன்னேன். நீ என்னடான்னா 2 லட்சம் புரட்டி இருக்கு இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவிய எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருப்பாவ சொல்லு. சீக்கிரமா கல்யாணத்தை வச்சிடணும்னு நினைக்காவ. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா வேற பொண்ணு கிட்ட பாத்துட்டாவனா என்னமா செய்வா? ஏக்கா அதுக்கெல்லாம் விட்டுறாதுங்கக்கா. நான் எப்படியாவது பணத்தை விரட்டிடுறேன். என்னமோ சம்மந்தி வீட்டை எழுதி தந்துருவாவே, வித்துருவே, அதை வச்சு கல்யாணத்தை நடத்திடுவேன்னு சொன்னியம்மா. இப்ப என்னாச்சு? ஏக்கா சம்மந்திக்கு எழுதி தரதுக்கு இஷ்டம் தான். ஓனர் தான் தாட போட்டுக்கிட்டு இருக்காவே. வீட்டையும் விற்க விட மாட்டேங்காவே. அவிய தங்கச்சிக்கு போட்ட நகையும் வாங்கிட்டு போயிட்டாவே. என்னம்மா சொல்லியே, இப்படி இருந்தா எப்படி உன் அவளுக்கு நகை போட்டு கட்டி கொடுப்பா? இதுல வேற 60 65 கூட போடியேன்னு சொல்லிட்டியே. ஏக்கா நகைலாம் போட்டுருவேன். இந்த 2 லட்சம் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியாதுக்கா. அது மட்டும் யாராவது வாங்கி தந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எங்க மாவே வாங்கி தரது? என் மாவே வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தா இப்ப இங்க வந்துட்டான். சம்பளமும் ஒழுங்கா இல்ல. நானே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேம்மா தங்கச்சி. இல்லன்னா தந்திருப்பேன். அப்படியேக்கா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, ஆனா கையில ரூபாய் இல்ல. ஆனா சில பேர் ரூபாயை வச்சுக்கிட்டே மனசு இல்லாம இருக்காவே. என்னத்த சொல்றீங்க? நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அவளை கட்டி கொடுக்கறது கூட ரூபா தர மாட்டேங்காவ. ஓனர் இருக்க வசதிக்கு அவியலே இந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தலாம். ஆனா எங்களுக்குன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காவ. தங்கச்சிக்கு போட்ட நகையும் புடுங்கிட்டு போயிட்டாவ. ஏகப்பட்ட மான வருத்தத்துல உட்கார்ந்துருக்கேன்க்கா நானே. தங்கச்சி கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளை நல்ல வசதி. உன் மகளை அங்க கட்டி கொடுத்தா அவ நல்லா இருப்பா. சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு. நான் அவியிட்ட பேசி நாளை குறிச்சிருக்கேன். நேர கல்யாணத்தை வச்சிருவோம். சரிங்கக்கா. அக்கா வேற வந்து சொல்லிட்டு போறாவ. எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண? யாருமே தர மாட்டேங்காவல. மீன்கரக்கா என்னாச்சு? அது ஏன் கேட்க செல்லம்மா. இன்னைக்கு 2 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்தோம்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே கேட்காவ போல. அதான் அவிய வந்து சொல்லிட்டு போனாவ. ஏக்கா 2 லட்சம் தானே, எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கக்கா. உங்க மக கோடீஸ்வர வீட்டுல போய் வாழ போறா. அந்த வீட்டை பாத்தியல்ல, இவ்வளவு பெரிய வீடுன்னு. எனக்கு மட்டும் பொட்ட பிள்ளை இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் யோசிக்கவே மாட்டேன், உடனே கட்டி கொடுத்துருவேன். செல்லம்மாக்கா என்னக்கா சொல்றிய, கட்டி கொடுக்க போறீங்களா? ஆமா ஷில்பா, மீன்கார காவிய மகளுக்கு பார்த்துக்காவல ஒரு மாப்பிள்ளை பையன். அந்த பையனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல வசதியான இடம். பையன் கோடீஸ்வர வீட்டு பையன், அதுவும் ஒரே ஒரு பையன். கடன் உடனே வாங்கியாவது எப்படியாவது கல்யாணத்தை முடிங்கக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாதுங்கக்கா. விட்டுட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க அப்புறம் கவலை தான் படணும். ஏன்னா நான் ஒரு தடவை விட்டதுக்கே இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்க்கா. இப்ப பாருங்க, அந்த பையன் மஞ்சகிளியே கட்டிக்கிட போறான். அந்த மாதிரி நீங்களும் விட்டுறாதுங்க. வேற ஏதாவது பச்சை கிளி சிவப்பு கிளின்னு பூந்துற போகுது. ஆமா மீன்கரக்கா, இந்த இடத்த விட்டுறாதுங்க. ஓனர் வேற சுத்தி சுத்தி வராவ. யாருக்கனவே சௌமிக்கு பார்த்த மாப்பிள்ளையே தான் அந்த மஞ்சள் கிளி கேட்ட போறாவ. அது காரணம் யாரு? சரோஜாக்கா தான். நீங்களும் இந்த விஷயத்துல கோட்டை விட்டுறாதுங்கக்கா. அப்புறம் இந்த மாப்பிள்ளைய கொண்டு போய் பச்சை கிளிக்கு சொல்லிடுவாவ. 5 கிளிக்கு 15 பவுன் தான் என்னமோ பாடியாவல. பச்சை கிளிக்கு
பாத்துக்கிடுங்க. மீன்காரக்கா 2 லட்சம் பணம் தானே இப்ப பிரச்சனை. உங்க மகளுக்கு தான் எவ்வளவு நாள் நகை போடியன்னு சொன்னீங்களக்கா. அந்த நகையை கொஞ்சம் அடகு வச்சு அந்த ரூபாயை கொடுக்க வேண்டியதானக்கா. நகை எங்க இருக்கு? ஓனர் தான் வீ தங்கச்சி நகையை புடுங்கிட்டு போயிட்டாவ்ல. பேரவ எப்படிக்கா உங்க மகளுக்கு நகை போடுவீங்க? கவரிங் நகையை தான் போடலான்னு இருக்கேன். என்னது கவரிங் நகையா? மீன்காரக்கா பிரச்சனை வந்துரும் போது. ஒரு பிரச்சனையும் வராது. கவரிங் நகையை போட்டு என் மகளை கட்டி கொடுத்துருவேன். கட்டி கொடுத்த பிறகு ஓனர் எப்படியோ வீ தங்கச்சிக்கு நகை தருவாவே. அந்த நகையை கொண்டு போய் நான் மாத்தி கொடுத்துருவேன். ஐடியாலாம் சூப்பரா தான்க்கா இருக்கு. ஆமாக்கா, சூப்பர் பிளான். ஆனா இந்த பணத்துக்கு தான் என்ன செய்யணும் தெரியல செல்லம்மா. நானும் தெரிஞ்ச வீட்டெல்லாம் கேட்டுதான் பாக்கேன். ஒருத்தரும் தர மாட்டேங்க செல்லம்மா. அதான் எனக்கு என்ன செய்யனே புரியல. ஏக்கா வட்டிக்காவது வாங்கி கல்யாணத்தை முடிங்க. அப்பதான் உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கும்.